இதுதானயா பழம்? இந்த காலனில இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் நீயா தேடி போய் பொது சேவை பண்ற. அண்ணன் என் ஒத்தனுக்கு மட்டும் பழம் கொடுக்க பாக்குறிய? ஏன்? இத பாரு, முதல் வீட்டுல இருக்கிறவங்க ஆபீஸ் உத்தியோகம் பாக்குறவங்க பில்லு கட்டுறதுக்காக ஒரு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க வெயில்ல கியூ நிக்கிற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு இல்ல. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கான உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு சின்ன திருத்தம். நீ சொல்ற காரணம் சரியில்லை. அண்ணன் சொல்றேன், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருப்பாங்க. சத்தியமான வார்த்தை. ஒரு சில வீட்டுல கிழவனுங்களுக்கு வாக்கப்பட்ட குமரி பொண்ணுங்க இருப்பாங்க. இது அப்படி முதல்ல சொன்னது நச்சுன்னு இருந்துச்சுன்னு, இப்ப சொன்னது பஜக்குன்னு இருக்குன்னு. அதனால இப்படி பல சௌகரியங்களுக்காகவும் பலான சௌகரியங்களுக்காகவும் தான் நீ வீடு வீடா ஹெல்ப் பண்ற மாதிரி ஷோ காட்டுற. இது ஏன் கணிப்பு? இதுக்கு 9 தோட்டத்திலே கொண்டு போய் மேய விட்டாலும் பண்ணி எதை திங்குமோ அதைத்தான் திங்கும். அதனால உன் டேஸ்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கடைசியா கேக்குற, நீ இப்ப காடு வாங்க போறியா இல்லையா? முடியாது. பண்ண எரிமலையா வெடிக்க போறாப்பா, பேசாம காடை வாங்கிக்க. முடியாது. உன்னால என்ன அடிக்கத்தான் முடியும், அடி பண்ணி வைக்க முடியாது. முடியாது. அவனுங்க வேற வெட்டிக்கு வெளியே போயிருக்காங்க, அதனால அவர் உதவி பண்றாரு. உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ போய் வாங்கிக்க வேண்டியதானே. கூட்டம் கூடிடுச்சு, அதனால இப்ப விட்டுட்டு போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் பண்டிகை கொண்டாடாம விட மாட்டேன். பாரு, என்ன மாப்பிள்ள, அடுத்த வரதுன்னு உனக்கு கல்யாணம்? அம்மா நிர்மலாமா, நீங்க நேத்து கொடுத்த பேட்டியில கண்ணு காது வாய் இதெல்லாம் பொத்தி தானே பேட்டி கொடுத்தீங்க. இப்ப நான் அதெல்லாம் திறந்தே காட்ட போறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கடா. முதல்ல இதை எடுக்குவா இல்ல இதை எடுக்குவா? போடா பங்காரு, எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்பிள்ளை டேஸ்ட்கே விட்டுறலாம். மாப்பிள்ள, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. மாப்பிள்ள சங்கோஜப்படுறாரு. நிர்மலாமா, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு சங்கோஜமா? பொண்ணுங்களா, நீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு சங்கோஜம் தானே? பங்காரு, எல்லாரும் சங்கோஜப்படுறாங்கடா. நாம நம்ம டேஸ்டுக்கே வந்துடலாம். முதல்ல இங்கிலீஷ் படம் மாதிரி டாப்பு. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பாதிப்புன்னா காந்திஜி மாதிரி ஒரு அகிம்சாவாதியா பொறுத்துக்குவேன். அதே அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா நான் கொஞ்சம் அதிரடியாகவும் தாக்குவேன். இதுக்கு மேல வேடிக்கை பார்த்துருந்தா நம்ம எல்லாருக்கும் அசிங்க. வாங்கடா.
மூர்த்தி உன் ஆளு ரியலி அண்ணா, 2வது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்த உடனே நம்ம கான்ட்ராக்டர் கந்தசாமி அலைவரிச்சு ஓடி வந்து வரேன்னு சொன்ன கரெக்டா ஓடி வந்திருக்காரு பாருங்க. இந்தாங்க அண்ணா. என்ன இத்தனை குழந்தைங்க செத்து இருக்காங்க, இப்பவும் நீ வாய மூடிட்டு சும்மா இருக்கேன்னு என் பொண்டாட்டி பிள்ளையில காரி துப்புறாங்கண்ணா. இப்ப என்ன பண்ணலாங்கிற? ஸ்கூல் கட்டடம் கட்டின முறையில தான் தப்பு நடந்திருக்குன்னு போலீஸா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாமளே போய் சரண்டர் ஆயிட்டா தண்டனை குறையும். அது மட்டும் இல்லாம நாம கட்டின ஸ்கூல் எல்லாம் உடனடியா இழுத்து மூடிடுவாங்க. மேற்கொண்டு குழந்தைங்க சாகாமையும் தடுத்துடலாம். ஓஹோ, அப்ப உன் கூட சேர்ந்து அண்ணனே சண்டை சொல்றியா? அண்ணா புறப்படுங்கண்ணா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன இப்படி? அண்ணா, என் உயிரை போனாலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னா. பள்ளிக்கூடம் எரிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம்னு என் கைப்பட லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்னா. இதை இப்பவே போலீஸ்ல கொடுத்து நான் சரணடைஞ்சிடறேன். என் பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்கண்ணா. கந்தசாமி, முதல்ல அந்த லெட்டர் முடிச்சு பாக்கெட்ல வை. நீ போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் இப்பவே செஞ்சு. என்னது இது? கீழே இப்பவே போலீஸ் ஜீப் வர மாதிரி சத்தம் கேக்குது. கந்தசாமி, கீழே எட்டிப்பார். அண்ணா, பழம் பழுக்க ஆரம்பிச்சு. நம்ம ஞானசூரியன் எப்படியோ பைத்தியக்காரங்க விட்டு வெளியே வந்து நம்ம கான்ட்ராக்டோட தற்கொலைய கொலையை நிரூபிக்கிறதுக்காக ஆதாரம்லாம் தேடிக்கிட்டு இருக்காருண்ணா. அண்ணா, நீங்க தான் ஏதாவது பண்ணணும்ண்ணா. சௌக்கியங்களா காலர்? சௌக்கியம் சார். ஆனா இனிமேல சௌக்கியமா இருக்கிறதும் சௌக்கியம் இல்லாம போறதும் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புத்தா சார் தைரிய ரவுடி வந்தான். ஞானப்பழத்தை தவிர வேற எந்த பத்தி வேணும் தொங்க விடு. தப்பி தவிர ஞானப்பழத்தை தொங்க விட்டா ஒன்னு தொங்க விட்டுறேன்னு மெட்டு போயிருக்கா சார். நீங்க ஞானப்பழமா? ஞானப்பழம் எவனாச்சும் அந்த பத்திரிக்கை வாங்கினீங்க ஒழிச்சிருவன் குறைச்சு எற வண்டிய. அண்ணே, நான் தினசரியிலிருந்து பேசுற மாதிரி ஞானப்பழ பத்திரிகை ஆபீஸுக்கு போன் பண்ணேன். ஞானசூரியன் 5:15 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னாங்க. 5:15. அப்ப 5:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி டைம் பாம் செட்டப் பண்ணா சரியா இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆசிரியர் இல்லைங்களா? வர்ற நேரம் தான். என்ன விஷயம்? இல்ல, நாங்க மயிலாப்பூர் ஏரியா ஆசிரியருடைய பொது சேவையை பாராட்டி இந்த அன்பளிப்பு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவர் அன்பளிப்பு எதுவும் வாங்க மாட்டாருங்க, எடுத்துட்டு போங்க. எங்க நாங்க காசு பணமா கொடுக்க வந்தோம். காந்தி சின்னம் அவருக்கு பிரியமானது, அதைத்தானே கொடுக்க வந்தோம். தாத்தா, என்ன பாக்குற? தாத்தா, கொஞ்சம் நில்றா. சாரி சார், மணி 12 போச்சு. கடை க்ளோஸ் பண்ணாங்க. ஏண்டா, தமிழ்நாடு க்ளோஸ் ஆகி இந்தியாவும் க்ளோஸ் ஆகிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. உனக்கு கடை க்ளோஸ் பண்றதுதான் முக்கியமா? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயோ, போலீஸ் போலீஸ்! ஞானம், நாட்டை பத்தி கவலை இல்ல. அவனுக்கு என்ன கருணையா காட்ட சொல்றேன்? கடையில் இருக்கிற மொத்த சரக்கு எடுத்து ஜீப்ல ஏத்து. இல்ல தாத்தா, அது தப்பு. என்ன தயங்காம தட்டுற கதவை. சரி. யாருங்க நீங்க? என்ன வேணும்? இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் சத்யசீலன் பிஏ. எஸ், நான் தான். ஏதாவது அப்ளிகேஷனா சொல்லுங்க, கொடுத்தா செஞ்சு தருவேன். தாத்தா, தாத்தாவா? என்ன தாத்தா இது? கை கிடைச்சாளுங்களெல்லாம் இப்படி சரமாரியா போட்டு சாட்டிக்கிட்டு இருக்க. நானும் வில் வளைவதும் வேங்கை பதுங்குவதும் கொக்கு காத்திருப்பதும் எல்லாம் காரியத்துக்காக தான். இவன் அப்பன் பிய தானே, இவனை வச்சுதான் உங்க அப்பா மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறேன். தூக்கி ஜீப்ல போடு. வெண்டாடி வந்த இதுதான் சுவிட்ச். நான் 1, 2, 3 சொல்றதுக்குள்ள அவன் வாய திறக்கிறானா பாரு. இல்ல இந்த சுவிட்ச் அமைக்கி அவனுக்கு கொண்டு வச்சுட்டு 1லயே முடிச்சிருவேன். இல்ல இல்ல 3ன்றது ஒரு கணக்கு. வேண்டாம், நான் வாய் திறக்கணே. வாய மூடுற. இந்த போன புடி. நிதி அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலம் குட்டி புட்டியோட ஒரு பலான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நிதி அமைச்சரோட பினாமிங்க, அவன் கூட கூட்டு வச்சிருக்கிற ஊழல் மந்திரிங்க எல்லாரையும் இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி போன் பண்ணிட்டு. ஞானம்,
மனத்தனமா பேசாத. உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? ஆமாடா, சொல்றத கேளு. அவன் நம்ம விட புத்திசாலி எடுத்து நிரூபிச்சிட்டான்ல, நாம கட்டாயம் மன்னிப்பு கேட்டே தரணும். ஏன் தாத்தா உனக்கு மறுபடியும் மனதில் கலந்து போச்சா? டேய், இப்ப நாம உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தோம். குழந்தை உயிர் தாண்டா முக்கியம். இருக்கலாம் தாத்தா, அதுக்காக இப்படிப்பட்ட தேச துறைய தப்பிச்சு போக விட்டுறதா? நான் சொல்றேன், மன்னிப்பு கேள். சொல்றத கேளு. வண்டி போட்டு உட்கார். வண்டி போடு. சாஷ்டாங்கமா கும்பிடுறா. வீடா அங்க குழந்தைக்கு கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு. என்னடா ஓடுற? ஆடு அழிச்சிருச்சு, ஆனா கொம்பு ஒண்ணு அழிக்கலடா. குழந்தைக்கு மூக்க மூட்டு போகுது. அண்ணா, இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு ஃபிளைட் படிக்கிறதுக்கு. கண்டெய்னர் கவுந்து கிடக்குது, ஜனங்கெல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க. இந்த நிதியமைச்சர் இன்னைக்கு நம்ம நாட்டு சிறு தொழில் வளர்ச்சிக்கு கடன் வாங்குறதுக்காக சுவிட்சர்லாந்து போறாருன்னு பேப்பர்ல போட்டுருது. கடன் வாங்க போற ஆளுக்கு இவ்வளவு நகை, பணம், சாமி சிலை இதெல்லாம் இருக்கியா? இதனால சுவிட்சர்லாந்து கடன் வாங்க போற மாதிரி தெரியல. இதெல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்தா கடன் கொடுக்க போற மாதிரி தெரியுது. ரொம்ப காலமா ஞானப்பழங்கிற பத்திரிகையில இதே நிதியமைச்சர் கோடி கோடியா ஊழல் பண்றாருன்னு ஞானசூரியன்கிறவரு எழுதிட்டு வந்தாரு. நாம யாருமே அதை நம்பாம அந்த ஆள பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இத்தனை ஓட்ட கட்டிட்டு ஓடுறத பார்த்தா இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டமே நாம தான் பைத்தியம். இவன் ஒருத்தங்கிட்ட இவ்வளவு கோடினா நாட்டுல இவன மாதிரி ஊழல் பண்றவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையே. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருக்கிற காசெல்லாம் பறிமுதல் பண்ணாலே இந்தியாவோட மொத்த கடனே அடிச்சிடலையா? நாடு கடன் இப்படிதான் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வயிறு எப்படியா ரொம்பறது? இந்தியா எக்கேடு கட்டு தொலைட்டோம். நீங்க பழகிறது பாருங்கயா. அழுகையா, யோசிக்காதீங்க, அழுக. 5 வருஷமா நான் சுருட்டுனது அனுபவிங்க. தாயே, தமிழினமே, எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அள்ளிக்கிட்டீங்க, நானும் கொஞ்சம் அள்ளிக்கிட்டுமா? இதெல்லாம் நாங்க கையில் எடுத்தது எங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக இல்ல, உன்ன மாதிரி உள்ள ஊழல் அரசியல்வாதிகளுக்கு சமாளி கட்டுறதுக்காகத்தான். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டு பாத்துக்கீங்க. இரவுல சுதந்திரத்தை வாங்கணும், அதனாலதான் இன்னும் விடியலன்னு இத்தனை நாளா எல்லாரும் நொந்துகிட்டு இருந்தோம். இனிமே கண்டிப்பா விடியல் வந்துடும் தாத்தா.